10வது அத்தியாயம் விபூதி யோகம். 7வது 9வது அத்தியாயங்களில் பகவானுடைய தத்துவ சிறப்புகள், மகிமை ஆகியவற்றை மிக தெளிவாக விளக்கினார். அது பற்றி சிந்தித்தோம். இப்பொழுது இந்த 10வது அத்தியாயத்தில் பகவான் எந்தெந்த பாவங்களில் சிந்திக்க வேண்டும் என்பதையும் அந்த தியானங்களை பற்றி விளக்கி கூறுகிறார். ஏற்கனவே பகவானின் தத்துவங்களை விளக்கி சொல்லி இருந்தாலும் அதை அறிந்து உணர்வது கடினம் என்று நன்கு அறிந்து கொள்ளும் விதமாக கூடவே சேர்த்து எடுத்துரைக்கிறார். கேட்டு சிந்திப்போம். 1வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச: பூய ஏவ மகாபாகோ ஸ்ருணு மே பரமம் வசஹ யத்தே அகம் பிரியமாணாய வஷ்யாமி ஹித காம்யய. அர்த்தம்: ஓ வன்மையான தோளுடையவனே, உன்னுடைய நன்மைகளை கருத்தில் கொண்டு என் வார்த்தைகளை பிரியமாக கேட்கும் உனக்கு நான் கூறப்போகும் உயர்ந்த வார்த்தைகளை மறுபடியும் கேட்பாய். 2வது ஸ்லோகம். நமே விதுஹு சுரகணாஹ பிரபவம் ந மஹர்ஷயஹ அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வசஹ. அர்த்தம்: என்னுடைய பிரபாவம், அதாவது மூலம் முதலான மேன்மையானவற்றை தேவர்களோ ரிஷிகளோ அறியவில்லை. காரணம், தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் யாவற்றிற்கும் மூல காரணமாக நான் இருப்பதால் அவர்கள் என்னை அறியவில்லை. 3வது ஸ்லோகம். யோ மாம ஜமனாதிஞ்சே வேதி லோக மகேஸ்வரம் அசமூடஹ சமர்த்யேஷு சர்வ பாபைஹி பிரமுச்சதே. 3வது ஸ்லோகார்த்தம். பிறப்பில்லாதவனும் ஆதியில்லாதவனும் உலகங்களுக்கெல்லாம் இறைவனுமாகிய என்னை யார் அறிகிறாரோ, மானிடர்களுக்குள் மோகம் நீங்கியவராக எல்லாவித பாபங்களில் இருந்தும் விடுபடுகின்றனர். விளக்கம்: ஓம் நமோ நாராயணாய என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை உபாசிப்பவன் வைகுண்ட பதவியை அடைகிறான். பரபிரம்மமாக ஜீவர்களிடம் பிரம்மபுரம் என்னும் ஹிருதய குகையில் கமலத்தில் அமர்ந்து தீபச் சுடர் போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அறிபவன்தான் ஞானி. எல்லா உயிர்களில் உறைபவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே காரண புருஷனாக இருக்கிறான். அவனே பரபிரம்மம், அவனே விஷ்ணு, அவன் ஒன்றேயான பரபிரம்மம். யார் அவனை பலவாறாக கற்பிக்கிறார்களோ அவர்களை துன்பம் சூழ்ந்து பயத்திற்குள்ளாவார்கள். அவனே உலகத்தின் பிரக்ஞையாகிய கண். பிரக்ஞை ஞானமே பிரம்மம் என்கிறது ஆத்ம பிரபோஷித உபனிஷத்து. மேலும் தேவகி மைந்தனான கிருஷ்ணன் என்று புகழ்ந்து பேசுகிறது உபனிஷத்தம். நாராயணனை அறிபவனுக்கு வேறு எந்த செயலும் அர்த்தமற்றதாகவும் அவனை தவிர எதிலும் மனம் நாடாமல் அவனை பிரிய மனமில்லாத பக்தர்களுக்கு அவனது நாமத்தை உச்சரிக்காமல் தன் ஹிருதயத்தில் அவனை காணாமல் மனம் குளிர கண்டு ரசிக்காமல் இருப்பது மிகவும் கடினம். அத்தகைய பக்தனுக்கு 3 உலக ராஜ்யத்தை பரிசாக கொடுக்கிறேன், ஒரு க்ஷண நேரம் மறந்து நாராயண நாமம் ஸ்மரிக்காமல் இருங்கள் என்றால் அந்த 3 உலக ராஜ்யமும் துச்சமாக எண்ணி மறுத்து விடுவான். இதை பகவானே சொல்கிறார். திரிபுவன விபவஹேதவேப்ய குண்டா ஸ்மிருதி ரஜிதாத்ம சுரார்திபீர் விம்ருக்யாத் ந சலதி பகவத் பாதாரவிந்தாத் லவ நிமிஷா தம்பியாக ச வைஷ்ணவாக்ரியா. இந்த மேலே கண்ட பாகவத ஸ்லோகத்தில் பகவானே தன் பக்தனை பற்றி சொல்லுகிறார். எனது பக்தன் என்னை தவிர பிரம்ம பதவியோ இந்திர பதவியோ உலகையாளும் சக்கரவர்த்தி பதவியோ அல்லது பாதாளத்தை ஆள்வதோ அல்லது அஷ்டமா சித்திகளை பெறுவதோ அல்லது முக்தியை கூட விரும்ப மாட்டான் என்கிறார்.
துளசிதாசருடைய ராமச்சரித மானசத்தில் பரதன் சொல்கிறான், அரதன தர்ம ந காம ருச்சி கதினா சகவும் நிரபான ஜென்ம ஜென்மரதி ராமபாதயக பரதானு ந ஆனா. இதன் பொருள், அறம் பொருள் இன்பம் வீடு இவை நான்கும் எனக்கு சுவைக்கவில்லை. பிறவிதோறும் ராம பாதாரவிந்தத்தில் பக்தி வேண்டும், இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்றானா. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் குழந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகரில் உள்ளானே. தொண்டரடி பொடியாழ்வார் மனமுருகி பாடியுள்ளார். அதுபோல ஆதி அந்தியம் இல்லாத பரஞ்சோதியை பணிந்து வழிபடுவோருக்கு துன்பம் நேராது என்றும் அவனை தவிர மற்றது ஒன்றுமே சாரமில்லை என்று பொருள். 4வது 5வது ஸ்லோகம். புத்திர்ஞானமசம் மோகः க்ஷமா சத்யம் தமஹ சமஹ சுகம் துக்கம் பவோ அபாவோ பயஞ்சா பயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிஸ்தபோதானம் யச்சோ யச்சஹ பவந்தி பாவபூதானாம் மத்த ஏவ பிரதிகிதா. 4வது 5வது ஸ்லோகத்தின் அர்த்தம். புத்தி, ஞானம், மோகமின்மை, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு, இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, பயம், தைரியம், அகிம்சை, சமநிலை, திருப்தி, தவம், தானம், புகழ், இகழ்ச்சி ஆகிய வெவ்வேறான நிலைகள் உயிர்களுக்கு என்னிடமிருந்தே உண்டாகின்றன. 6வது ஸ்லோகம். மகர்ஷ்யாக சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதயேஷாம் லோக இமாஹ பிரஜாஹ. 6வது ஸ்லோகார்த்தம். இந்த உயிர்கள் உலகிலுள்ள யாரிடமிருந்து வந்தனரோ அந்த பழங்காலத்து சப்தரிஷிகள் 4 மனுக்கள் என் மீது எண்ணம் கொண்டவர்களாக இருந்தனர். மேலும் அவர்கள் என்னுடைய மனதிலிருந்து பிறந்தார்கள். விளக்கம். நித்யனாகா விகாரமின்றி தூய்மையானவனாய் பரமாத்மாவாக திவ்ய மங்கள சொரூபியான ஸ்ரீ விஷ்ணுவே படைக்கும் போது இரண்ய கர்ப்பனாகவும், இரண்ய கர்ப்பா என்றால் பிரம்மாவாகவும், காக்கும் போது ஹரியாகவும், அழிக்கும் போது ஹரனாகவும், தன்னை வழிபடுவோருக்கு மோட்சம் கொடுப்பவரான வாசுதேவரே எல்லாவற்றிற்கும் காரிய காரணர். பிரம்மா முதல் புல் பூண்டு வரை சகல சொரூபமான காலத்தை தன் சரீரமாக்கி அந்த காலத்திற்கும் உட்படாத அதிமேன்மை சொரூபனாக சமஸ்த வியாபகனாக ஒன்றேயான பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனே சுத்தனாக ஞான ஸ்வரூபமாக ஆதி அந்திய நிர்மலமாக பிரகிருதியை தன் வசம் கொண்டு ஆத்மாவாக தேவர்களிடமும் மானிடர்களிடமும் யாவற்றிலும் வியாபித்து உலகங்களை கிரகித்து தனது சங்கல்பத்தாலேயே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்கிறார். தானே தன் ஒரு பாகத்தால் தன்னுள் சென்று தனது நாபி கமலத்தில் பிரம்மாவாக தோன்றி பிரஜாபதிகளையும் மரீச்சி முதலான ரிஷிகளையும் சாவர்ணிகர் என்ற மனுக்களையும் உற்பத்தி செய்தார் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் விரிவாக பேசுகிறது. ஆகையால் சப்த ரிஷிகளும் மனுக்களும் நாராயணனின் மானச புத்திரர்கள் என்று பொருள். 7வது ஸ்லோகம். ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மம யோ வேத்தி தத்பதஹ சோ அபிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயஹ. 7வது ஸ்லோகார்த்தம். என்னுடைய இந்த பெருமைகளையும் யோகத்தையும் யார் உள்ளபடி அறிகிறாரோ அவர் அசையாத நிலைத்த யோகத்துடன் கூடியவராகிறார். இதில் சிறிதும் சந்தேகமே இல்லை.
எட்டாவது ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தஹ சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாஹ. எட்டாவது ஸ்லோகார்த்தம். நானே யாவற்றிற்கும் பிறப்பிடம், எல்லாம் என்னை சார்ந்தே இயங்குகிறது. இதை அறிந்த புத்தியுடையவர்கள் ஆழ்ந்த உணர்வுடன் என்னை வழிபடுகிறார்கள். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தஹ பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. ஒன்பதாவது ஸ்லோகார்த்தம். என்னிடம் தங்கள் மனதை வைத்தவர்களாய் தங்கள் வாழ்வை என்னிடமே அர்ப்பணித்து எப்பொழுதும் என்னை பற்றி போதனை செய்தும் என்னுடைய லீலைகளை பற்றி பேசிக்கொண்டும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகிறார்கள். விளக்கம். பகவானையும் அவனது லீலைகளையும் அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் கோபிகள், ஆழ்வார்கள், மீரா, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர், புரந்தரதாசர், ஆண்டாள் மற்றும் பலர். மீரா கண்ணனை தன் கணவராகவே வரித்தாள். புரந்தரதாசர் நாராயண நின்ன நாமத ஸ்மரணய சாராமிருதமு என்ன நாளியக பரவி நாராயண என்று பாடி புகழ்ந்தார். வெங்கட சுப்பையர் அகிலாண்டேஸ்வரியிடம் தன்னை ஒரு கோபியாக பாவித்து நாயகி பாவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10:32-4 ஸ்லோகத்தில் கோபிகள் காத்யாயினி மகாமாயை மகாயோகின்யை ஈஸ்வரி நந்தகோப சுதம் தேகி பதிம் மே குருதே நமஹ என்று கண்ணனை பதியாக கொடு என்று பிரார்த்தனை செய்தார்கள். அதுபோல வெங்கட சுப்பையரும் தனது பிரார்த்தனை கீர்த்தனத்தில் ஹலதரானுஜம் பிராப்தும் வயம் ஆகத தேஹி தேவி அகிலாண்டேஸ்வரி குரு குக ஜனனி ஆனந்த சுகவர பிரதாயினி ஹலதரானுஜம் என்று தன்னை நாயகியாகவும் ஸ்ரீ கிருஷ்ணனை நாயகனாகவும் தன்னுடைய உள்ளம் கவர்ந்த தெய்வம் கண்ணன் தான் என்ற உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். கண்ணனின் லீலைகளையும் பிரபாவங்களையும் சொல்பவர்க்கும் கேட்பவர்க்கும் சொல்லும் போது மிக ஆனந்தத்தை தரும் அரும் மருந்து என்று பொருள். 10வது ஸ்லோகம். தேஷாம் சத்தயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததா மே புத்தியோகம் தம் ஏன மாமுபாயாந்தி தே. 10வது ஸ்லோகார்த்தம். என்னை அன்புடன் வழிபடுகிறவர்களும் எப்பொழுதும் பக்தி செய்கிறவர்களும் ஆகிய அவர்களுக்கு என்னை எதனால் அடைவார்களோ அந்த புத்தி யோகத்தை தருகிறேன். 11வது ஸ்லோகம். தேஷமேவானுகம் பார்த்த மகமஜ்ஞான ஜந்தமஹா நாசயாம் யாத்மபாவஸ்து ஞானதீபேன பாஸ்வத. 11வது ஸ்லோகார்த்தம். அவர்களிடம் மட்டும் கொண்ட கருணையினால் அவர்கள் ஹிருதயத்தில் நான் வீட்டிருந்தவாறு ஞான தீபத்தின் பிரகாசத்தால் அஞ்ஞான இருளை நாசம் செய்கிறேன். கருத்து. பகவானை பின்பற்றி அவனை வழிபடுகிறவர்கள் பூர்த்தியாக ஞானம் பெறுவர் என்பது கருத்து. 12-18 ஸ்லோகங்கள். அர்ஜுன உவாச்ச. பரபிரம்ம பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யமாதி தேவ மஜம் விபும் ஆகுஸ்வாம் ருஷய சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசஹ ஸ்வயங் சைவ பிரபீஷிமே.
சர்வமேதத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவா நஹி தே பகவன் வ்யக்திம் விதுர் தேவா ந தானவாஹா ஸ்வயம் வேவ் ஆத்மனாமாத்மானம் வேத்த த்வம் புருஷோத்தமா பூதபாவன பூதேச தேவதேவ ஜகத்பதே வக்தும் மர்ஹஸ் யசேஷேன திவ்யா ஹ்யாத்ம விபூதயः வியாபிர்விபூதிபிர்லோகானி மாம் சத்வம் வியாப்ய திஷ்டசே கதம் வித்யாமகம் யோகின்ஸ்த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோ அசி பகவன்மயா. 18வது ஸ்லோகம். விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா பூயக கதய திருப்திம் ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே அமிர்தம். 12 to 18 ஸ்லோகங்களின் அர்த்தம். அர்ஜுனன் கூறியது: நீங்கள் பரபிரம்மம், பிரகாசமான ஒளி படைத்தவரும் சிறந்த புனிதமாக்குபவரும் ஆக இருக்கிறீர்கள். எல்லா ரிஷிகளும் தேவரிஷியான நாரதரும் தேவலரும் அசிதரும் வியாசரும் தங்களை என்றும் உள்ள புருஷராகவும் முழுமுதல் கடவுளாகவும் பிறப்பில்லாதவராகவும் எல்லா இடத்திலும் இருப்பவராகவும் கூறுகிறார்கள். தாங்களும் அப்படியே சொல்லுகிறீர்கள். ஓ கேசவா, எதை எனக்கு கூறுகிறீர்களோ அந்த அனைத்தையும் உண்மை என ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் பகவானே, உயிர்களுக்கெல்லாம் தலைவரே, உம்முடைய அற்புதத்தை அசுரர்களோ தேவர்களோ யாரும் அறிந்தவர் இல்லை. ஓ புருஷோத்தமா, உலகை படைப்பவரே, உலகங்களை எல்லாம் ஆளும் அதிபதியே, தாங்களோ ஈடு இணையற்றவராக அறிவது தம்மால் தான் முடியும். நீங்கள் இவ்வுலகை எல்லாம் எந்தெந்த தோற்றங்களால் வியாபித்திருக்கிறீர்களோ உண்மையிலேயே தமது தெய்வீகமான அந்த தோற்றங்களை தயவு செய்து எனக்கு பூர்த்தியாக கூறுங்கள். யோகியே, எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனையுடைய நான் எவ்வாறு அறிவது? மேலும் எந்தெந்த பொருள்களால் தங்களை நான் சிந்திக்க வேண்டும்? ஓ ஜனார்தனா, தம்முடைய யோக சக்தியையும் தோற்றங்களையும் மீண்டும் கூற வேண்டும். காரணம், அமுதத்திலும் இனிய சொற்களை செவியார நான் கேட்டும் கூட திருப்தி அடையவில்லை. 19வது ஸ்லோகம். பகவான் உவாச்சா: ஹந்ததே கதியிஷ்யாமி திவ்யஹ்யாத்மா விபூதயः பிரதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. 19வது ஸ்லோகம் அர்த்தம். ஓ குருவம்சத்து திலகவமே, எனது தெய்வத்தன்மை வாய்ந்த பெருமைகளை அவைகளின் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப உனக்கு இப்பொழுது எடுத்துரைக்கிறேன். என்னுடைய தோற்றங்களின் விரிவு எல்லையற்றது. 20வது ஸ்லோகம். அகமாத்மா குடாகேச சர்வபூதாச்சயஸ்திதः அகமாதிச்ச மத்யஞ்ச பூதானாம் அந்த ஏவ ச. 20வது ஸ்லோகார்த்தம். குடாகேசா, குடாகேசா என்றால் தூக்கத்தை வென்றவன் என்று அர்த்தம். நான் எல்லா உயிர்களின் இதயங்களிலும் ஆத்மாவாக இருக்கிறேன். நானே எல்லா உயிர்களின் ஆரம்பமும் நடுவும் முடிவுமாக இருக்கிறேன். 21வது ஸ்லோகம். ஆதித்யானமகம் விஷ்ணுர் ஜோதிஷாம் ரவே ரம்சுமான் மரீச்சிர் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசி. 21வது ஸ்லோகார்த்தம். ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஒளி கதிர்களுடன் ஒளி பொருந்தியவற்றில் நான் சூரியன், மருத்தேவதைகளில் மரீச்சியாகவும் நட்சத்திரங்களில் சந்திரனாகவும் இருக்கிறேன். 22வது ஸ்லோகம். வேதானாம் சாமவேதோ அஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ
இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. 22வது ஸ்லோகார்த்தம். வேதங்களில் நான் சாமவேதம், தேவர்களில் நான் இந்திரன், இந்திரியங்களில் நான் மனம், உயிர்களிடம் நான் அறிவாக இருக்கிறேன். 23வது ஸ்லோகம். ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேச்சோ யக்ஷரஸ் ராட்சசாம் வசுனாம் பாபகச்சாஸ்மி மேருஹோ சிகரேணாமகம். 23வது ஸ்லோகார்த்தம். ருத்ரர்களில் நான் சங்கரன், யக்ஷ ராட்சசர்களில் நான் குபேரன், வசுக்களுக்குள் நான் அக்னி, மலைகளின் சிகரங்களில் நான் மேருவாக இருக்கிறேன். 24வது ஸ்லோகம். ப்ரோதசாஞ்ச முக்கியம் மாம் பித்தி பார்த்தா பிரகஸ்பதிம் சேனானேனமகம் ஸ்கந்தஹ சரசாமஸ்மி சாகரஹ. ஓ பார்த்தா, அரசர்களின் புரோகிதர்களில் நான் பிரகஸ்பதி என்று நீ அறிவாய். சேனாபதிகளுக்குள் தேவசேனாபதியான ஸ்கந்தன் நான். பரந்த நீர்நிலைகளுக்குள் சமுத்திரமும் நான். 25வது ஸ்லோகம். மகரிஷீணாம் பிருஹூரகம் கிராமஸ்ம்யேகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோ அஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயம். மகரிஷிகளில் நான் பிருகு ரிஷி, சொற்களில் ஓரெழுத்தான ஓங்காரமாகவும், யஜ்ஞர்களில் நான் ஜப யஜ்ஞமாகவும், அசையா பொருள்களில் நான் ஹிமாலயமாகவும் இருக்கிறேன். 26வது ஸ்லோகம். அஸ்வத்தாக சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷிணாம் சாரதாக கந்தர்வாணாம் சித்ரரதஹ சித்தானாங் கபிலோ முனிஹி. மரங்களில் நான் அரச மரம், தேவ ரிஷிகளுக்குள் நான் நாரதன், கந்தர்வர்களில் நான் சித்திரரதன், பூர்ணத்துவம் பெற்ற சித்தர்களில் நான் கபில முனி. உச்சைஹி ஸ்ரவசமச்மானம் வித்தி மாம்ருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாஞ்ச நராதிபம். 27வது ஸ்லோகம். குதிரைகளுக்குள் நான் அமுதத்துடன் வந்த உச்சை சிரசாகவும், யானைகளில் நான் சிறந்த ஐராவதமாகவும், மனிதர்களுக்கு நான் அவர்களது அரசனாகவும் என்னை அறிவாய். ஆயுதானாமகம் வஜ்ரம் தேனூனாமஸ்மி காமதோ பிரஜனச்சாஸ்மி கந்தர்பஹ சர்ப்பாணாமஸ்மி வாசுகிஹி. 28வது ஸ்லோகார்த்தம். ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம், பசுக்களில் நான் காமதேனு, பாம்புகளில் நான் வாசுகியாக இருக்கிறேன். 29வது. அனந்தச்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம் பித்ருணாம் அர்யமா சாஸ்மி யமஹா சம்யமதாமகம். 29வது ஸ்லோகம். அர்த்தம். நாகங்களில் நான் அனந்தனாகவும், நீரின் அதிபதிகளில் நான் வருணன், பித்ருக்களில் நான் அரியமா, விதிகள் இயற்றி ஒழுங்கு செய்பவர்களில் நான் யமனாக இருக்கிறேன். 30வது ஸ்லோகம். பிரகல்லாதச்சாஸ்மி தைத்யானாம் காலஹா கலயதாமகம் மிருகாணாஞ்ச மிருகேந்திரோகம் வைனதேயச்ச பக்ஷிணாம். அர்த்தம். அசுரர்களில் நான் பிரகல்லாதன்,
காலத்தை கணக்கிடுபவர்களில் நான் காலம், மிருகங்களில் நான் சிங்கம், பறவைகளில் நான் கருடன். 31வது ஸ்லோகம். பவனஹ பவதாமஸ்மி ராமஹ சஸ்திரப்ரதாமஹம் ஜஷானாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதமாமஸ்மி ஜாஹ்னவி. 31வது ஸ்லோகார்த்தம். சுத்தம் செய்யும் பொருட்களில் நான் காற்று, ஆயுதம் தாங்கி இருப்பவர்களுக்குள் நான் ராமனாக இருக்கிறேன், மீன்களில் நான் சுறா மீனாக இருக்கிறேன், ஆறுகளில் நான் கங்கையாக இருக்கிறேன். 32வது ஸ்லோகம். சர்காணாமாதிரந்தஞ்ச மத்யஞ்சைவாஹமர்ஜுனா அத்யாத்ம வித்யா வித்யானாம் பாதஹ பிரவர்த்ததாமஹம். அர்த்தம். படைப்புக்களின் ஆரம்பம் நடு முடிவும் நானே. ஓ அர்ஜுனா, ஞானங்களில் நான் ஆத்ம ஞானம், வாதங்களில் நான் வாதம். 33வது ஸ்லோகம். அக்ஷராணா மகாரோ அஸ்மி த்வந்த்வாஹ சாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயः காலோ ததாஹம் விஸ்வதோ முகः. அர்த்தம். எழுத்துக்களில் நான் அகாரம், சொற்றொடர்களில் பந்தமாக இருக்கிறேன், அழிவே இல்லாத காலம் நான், அனைத்து இடத்திலும் முகங்களுடன் கர்ம பலன்களை தருபவனும் நானே. 34வது ஸ்லோகம். மிருத்யுஹு சர்வஹரச்சாக முத்பவச்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர்வாக்சனாரேணாம் வ்ருதிர்மேதா த்ருதிஹி க்ஷமா. 34வது ஸ்லோகார்த்தம். எல்லாவற்றையும் அழிக்கும் மரணமும் நானே, வளமடைய வேண்டியவர்களிடம் நான் பலமாக இருக்கிறேன், பெண்களின் இயல்புகளில் நான் புகழ், அழகு, பேச்சு, ஞாபக சக்தி, புத்தி, திடச்சித்தம், பொறுமை ஆகியவைகளாகவும் இருக்கிறேன். 35வது ஸ்லோகம். பிரகத் சாமததா சாம்னாம் காயத்ரி சந்தசமகம் மாசானாம் மார்கசீர்ஷோ அகம் ருதூனாம் குசுமாகரஹ. 35 அர்த்தம். சாமகானங்களில் நான் பிரகத் சாமம், இந்த சந்தங்களுக்குள் நான் காயத்ரி, மாதங்களில் நான் மார்கழி, பருவகாலங்களுக்குள் நான் வசந்த காலம். 36வது ஸ்லோகம். த்யூதம் சலயதாமஸ்மி தேஜஸ்தேஜஸ்வினாமஹம் யோ அஸ்மி வ்யவசாயோ அஸ்மி சத்வம் சத்வவதாமஹம். 36வது ஸ்லோகார்த்தம். வஞ்சகர்களிடம் நான் சூதாட்டம், சக்தியுடையவர்களிடம் நான் அதிகாரம், வெற்றி பெறுபவர்களிடம் நான் வெற்றியாகவும் விடாமுயற்சியாகவும் இருக்கிறேன். 37வது ஸ்லோகம். கிருஷ்ணேனாம் வாசுதேவோ அஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः முனீனாமப்யகம் வியாசः கவீனாமுச்சனா கவிः. அர்த்தம். விஷ்ணு குலத்தவர்களில் நான் வாசுதேவனாகவும், பாண்டவர்களில் தனஞ்சயனாகவும், முனிவர்களில் வியாசராகவும், முக்காலங்களை அறிந்தவர்களில் சுக்ராச்சாரியாகவும் நான் இருக்கிறேன். 38வது ஸ்லோகம். தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜகீஷதாம் மௌனன் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமகம். 38வது அர்த்தம். தண்டனை கொடுப்பவர்களிடம் அடக்கும் சக்தியாகவும்,
ஜெயிக்க விருப்பமுடையவர்களிடம் நல்வழியாகவும் ரகசியங்களில் மௌனமாகவும் ஞானிகளிடம் ஞானியாகவும் இருக்கிறேன். 39வது ஸ்லோகம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுனா நததஸ்தி வினா யச்சான்மயா பூதம் சராச்சரம். 39வது ஸ்லோகம் அர்த்தம். மேலும் அர்ஜுனா, எல்லா பொருட்களின் வித்து எதுவோ அது நான் தான். என்னையன்றி எதுவும் அசையும் பொருளோ அல்லது அசையா பொருளோ இல்லவே இல்லை. 40வது ஸ்லோகம். நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூர்தே சதஹ ப்ரோக்தோ விபூதேர் விஸ்தரோ மயா. 40வது ஸ்லோகம் அர்த்தம். ஓ எதிரிகளை ஒழிப்பவனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. இருந்தும் உதாரணத்திற்கு என்னுடைய தோற்றங்களின் விளக்கம் நான் உனக்கு சொன்னேன். 41வது ஸ்லோகம். யத் யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா தத்ததேவாவஹச்ச த்வம் மம தேஜோம் ச சம்பவம். 41வது ஸ்லோகம் அர்த்தம். எந்தெந்த ஸ்லோகம் பெருமை பெற்றவையாயும் வளமிக்கதாயும் ஆற்றல் மிக்கதாயும் இருக்கின்றனவோ அவைகள் என்னுடைய சக்தியின் ஒரு அம்சத்தை தொடக்கமாக கொண்டுள்ளன என்று நீ நிச்சயமாக அறிந்து கொள்ளல் வேண்டும். 42வது ஸ்லோகம். அதவா பகுனை தேவ கிம் ஞானதேனதவார்ஜுனா விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணா மேகாம் சேன ஸ்திதோ ஜகத். அர்த்தம். மாறாக இவ்வளவுக்கும் அதிகமாக இதை அறிந்து கொள்ள உனக்கு என்ன தேவை அர்ஜுனா? இந்த படைப்பு முழுவதும் என்னுடைய ஒரு அம்சத்தால் தாங்கி நிற்கிறேன். இங்கனம் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமாயும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாஷணையாக விளங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷத்தில் விபூதி யோகம் என்று பெயர் பெற்ற 10வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.